இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிராத்மிக் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய பாக் 1ல் பார்ட் 6 தான் வந்து பார்க்க போகிறோம். அதனுடைய கொஸ்டின் ஆன்சர், அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பூபால் கியா காத்தா ஹை? பூபால் என்ன சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பூபால் வந்து மேங்கோ சாப்பிட்றான். ஆம் காத்தா ஹை, அந்த கியா அப்படின்ற வேர்டை எடுத்துகிட்டு ஆம் அப்படின்றத நம்ம எழுதினா போதும். மிச்சதெல்லாம் கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே பார்த்து எழுதினா போதும். அடுத்து செகண்ட் கொஸ்டின், ரவி और கரீம் கஹான் खेलते हैं? ரவி அண்டு கரீம், அவர்னா அண்டுன்னு அர்த்தம், கஹான் அப்படின்னா வேர். ஸோ எங்கே ரவியும் கரீமும் விளையாடுறாங்க, கேள்த்தேனா பிளேயிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரவியும் கரீமும் எங்கே விளையாடுறாங்கன்னு கேட்குறாங்க. அந்த கஹான் அப்படின்ற வேர்டை எடுத்துட்டு மைதான் மேங் அப்படின்ற ஆன்சரில் எழுதணும். அதாவது மைதான் மேங் அப்படின்னா, மைதான் அப்படின்னா பிளே கிரவுண்ட், மேங்குனா இன்னுன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தான் எழுதணும், அதுதான் ஆன்சர். ஸோ இந்த பிளே கிரவுண்ட், ரவி அண்ட் கரீம் பிளேயிங் இந்த பிளே கிரவுண்ட் அப்படின்றத ஆன்சர். ஸோ மைதான் மேங் அப்படின்றத ஆன்சராக எழுதணும். ஸோ அடுத்த கொஸ்டின், பிதாஜி கஹான் ஜாத்தே ஹைங்? பிதாஜினா ஃபாதர், கஹான்னா வேர், ஜாத்தேனா போகிறதுன்னு அர்த்தம், ஹைங் அப்படின்னா ஆர். அதாவது அப்பா எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கஹான் அப்படின்றத எடுத்துகிட்டு பங்களூரு அப்படின்னு ஆன்சர் எழுதணும். ஸோ பிதாஜி பெங்களூருக்கு போகிறாரு, அதுதான் ஆன்சர். ஸோ மற்றதெல்லாம் கொஷினை பார்த்து அப்படி எழுதிட வேண்டாம். அந்த கஹானுக்கு பதிலாக பெங்களூரு அப்படின்ற வேர்டை வந்து நம்ம எழுதணும். ஸோ இந்த லெசனில் நம்ம படிக்க வேண்டிய கொஷின் ஆன்சர் இது தான். ஸோ நெக்ஸ்ட் லெசனில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸையும் பார்க்கலாம். Bye, thanks for watching. We'll see you in the next video.